ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் உண்மையிலேயே நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்னென்னா ஒரு போஸ்ட் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. ஒரு பக்கம் வந்து என்னதான் ஹேட்டர்ஸ் இருந்தாலும், அதுதான் நான் முதல்ல சொன்னது, ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து கண்டென்ட் விஜய் பார்வதி மட்டும்தான். அதுதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா, ஆல்ரெடி இந்த போஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா ப்ரொமோஸ் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 320 220 ப்ரொமோஸில் விஜய் பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி போட்டு, அவங்க கால் மேலே கால் போட்டு ஒரு க்ரௌன் வச்ச மாதிரி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய ரசிகர் போட்ட போஸ்ட் வந்து இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நியூஸ் சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணி பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணி விட்டாங்க. அதை வந்து நம்ம விஜய் பார்வதி எடுத்து போட்டு பயங்கரமாக போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, பிக் பாஸ் 9 ஆண்ட அரசி சம்மல்ல கண்டென்ட் குயின். நம்ம ஆல்ரெடி அதான் சொல்லியிருந்தோம். பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு இப்போ அவங்க வெளியே போனாலும், இதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் ஒருத்தவங்க வின் பண்ணாலும் சரி, டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணாலும் சரி, இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போனாலும் சரி, அவங்க 3 பேர், அதாவது பண பெட்டி, டிக்கெட்டு ஃபினாலே, வின்னர், இவங்க 3 பேர் பேரை மறந்தாலும் சரி, விஜய் பார்வதி பேரை மறக்கவே மாட்டாங்க. அதேமாதிரி கமருதி பேரை யாரும் மறக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ விஜய் பார்வதி வந்து அதில் வந்து என்ன மென்ஷன் ஆயிருந்ததுன்னா, பிக் பாஸ் 9 ஆண்ட அரசி, பிக் பாஸ் சீசன் தொடர்பாக இதுவரை வெளியான 320 ப்ரொமோக்களில் 220 ப்ரொமோக்கள் பார்வதி சம்பந்தமாக இருந்துள்ளதால் அவர் இந்த சீசனை ஆண்ட அரசி என்றும் அவர்தான் உண்மையான வெற்றியாளர் எனவும் குறிப்பிட்டிருந்த ரீல்ஸை பகிர்ந்து விஜய் பார்வதி உருக்கம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு அதை வந்துட்டு நியூஸ் சேனல்லே போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? யாரோட இதுனா வந்துச்சா? என்னத்தை சொல்ல. ஆனால் பயங்கரமான ப்ராப்ளம் ஆகிட்டாங்க உண்மையிலேயே. அதே மாதிரி எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஓகே ரெட் கார்டு கொடுத்தீங்க, சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இதே மாதிரி விஷயங்கள் இன்னொரு வாட்டி நடக்கும்போது நடந்தப்போ கொடுக்கல? வியானாவும் இப்போ உள்ளே போய் சொல்கிற விஷயங்கள் அதுதான். அதே மாதிரி வியானா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல அப்படியே விட்டுட்டீங்க, இப்போ வந்து அதை வந்துட்டு இந்த மாதிரி ஆனதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறீங்க, அது முதலே நீங்கள் தடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி வியானாவும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி வியானா உள்ளே போயிட்டு சாண்ட்ராவை பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணி காலையெல்லாம் வந்து 2 பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு வர பார்க்கலாம். இன்றைக்கி வேறு வாட்டர்மெலன் ஸ்டார் வேறு டைரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. சம்பவம் இருக்குது. சரி, பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனாலும் விஜய் பார்வதி தான். பாய் நண்பர்களே.